ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து கைஜூ நம்பர் 8ன்ற சீரிஸோட செகண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் எபிசோட நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. கூடவே பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சீங்கன்னா தான் அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த எபிசோடு உண்மையிலே வேலோட போக போகுது. அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்காக நான் நிறைய டீட்டெயில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னோட பெஸ்ட் போட்டு தான் பண்ணிருக்கிறதுனால யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிடிச்சிருந்தவங்க கீழே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. எத்தனை பேருக்கு இந்த எபிசோட பிடிச்சிருக்கு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா? அந்த குட்டி கைஜுவோ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாயில போயிட்டு அவனை மாத்து இவ கதறத பத்தி சப்பாய் என்ன அந்த இடத்துல வலிதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்டு பார்த்தா தலைவன் ஒரு கைஜுவாவே மாறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிளாஷ்பேக்ல நீ கவலைப்படாதடா, நான் அவன் கூட இருக்கேன், நீ இதை தானே சொன்ன, ஆனா நீ சொல்றத பார்த்தா நிறைய மாங்கா ஓவரா படிக்கிறேன்னு தோணுதா காக்கா, ரொம்ப கிரிஞ்சா வென்றியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கலாய்க்க. இதை கேட்டவனும் ஏய் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி என்ன சொல்லணும், என்னோட அம்மா எனக்கு தொடர மாதிரி நீ எனக்கு சொல்லி காமிப்பாரு. அப்ப இவனை திரும்பிக்க அந்த டைம் அவங்களும் ரொம்ப நன்றிடா, எனக்கு பயமா இருக்கிற சமயங்கள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக, அதாவது என் கூட எனக்கு சப்போர்ட்டிவா பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னதுக்காக. அதுக்கப்புறம் இதையெல்லாம் யோசிச்சுக்கின்னு இப்போ நம்ம மீனாவும் பிரசன்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்தது கைஜு இருக்கிறதா சொல்லிட்டு அதை நம்பி இப்போ அவங்களும் அந்த இடத்துக்கு இவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸை ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள ஒண்ணுமும் கைஜு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வேகமா போறோமோ அந்த அளவுக்கு அதோட கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது ஹாஸ்பிட்டல்ல ஒரு கைஜு சுத்தின்னு இருக்குன்னு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. இப்போ இது கிளம்ப ஹீரோ பார்த்து தம்பியா அங்க பக்கத்துல நிக்காதா அது போச்சாண்டிடா அப்படின்ற மாதிரி அவளும் பயப்பட பக்கத்துல ஹீரோவோ விஜிகாவோ சேர்த்து பயப்படுறாங்க. டே கிளவா நீ அந்த மாதிரி பயப்படா, உன்னை பார்த்தா எனக்கு தானே பயமாகுது அப்படின்னு சொல்லி ஹீரோவோ கூட சேர்த்து பயப்படுறான். விஜிகாவோ தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுனீங்க, செம்பாய் கொஞ்சமா தெரியுங்க ஏன் அவரை பயமுத்துற சிரிக்கணுமா கிட்ட இது போதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ நாக்க வெளியே நீட்டின்னு மயான பிள்ளையில வேசம் போட்டு நாக்க நீட்டுற மாதிரி நீட்டின்னு இருக்கான். இதை பார்த்தா அவரு அப்படி சொக்கி போயிடுறா. வாயில இருந்து நிறைய தள்ளி இருந்தவருக்கு செம்பா இங்க இடத்துல ஒரு கொலை பண்ணிட்டீங்க, இந்த போய் இந்த இடத்துல போயிட்டா அடே தாத்தா ஏச்சுக்கடா நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவா அவன் கிட்ட போக. அந்த டைம் செவுத்துல ஒரு கைய வைக்க அந்த செவுரு பாத்தீங்கன்னு மொத்தமே உடஞ்சி ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்த. இதை பாத்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணலடா சும்மா கை வச்சேன் செம்பாய் அப்படி இதெல்லாம் பண்ணீங்க டேய் இந்த கைது வாரத்துல தடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பாத்துன்னு இருக்க. இன்னொரு பக்கம் பக்கத்து ரூம்கள்ல இருந்த நோயாளிகளும் இந்த சவுண்ட் கேட்டுட்டு வெளியே வராங்க. என்னாச்சு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்குது, அது ஹீரோ இருக்கிறது பாத்துட்டு டேய் பாருடா கைது வந்துக்குது இவ்வளவு பயந்துட்டு பின்னாடி பக்கம். இப்போ இதுக்காவோ செம்பாய் தயவு செஞ்சு இந்த திருந்தல இப்ப தப்பிக்கணும், இல்லடா டிஃபென்ஸ் போர்ஸ் சேர்ந்து வந்துட்டு கூட போட்டாச்சு குமிரி சாவடிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இப்ப பூரா இங்க தப்பிக்குது சரிவா இங்க தப்பிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல பத்தி போக. ஜன்னல ஒரு பக்கத்தால அதுவும் உடையுது. கிண்ணடா என் பவர் இவ்வளவு சூப்பரா இருக்குது, அது இதே இடம் இவ்வளவு வச்சுக்கிறேன் வாடா தத்து கிளம்போ என் பாடி எப்படா மாறியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பழம் இருக்கு. அந்த டைம் பின்னாடி நர்சுங்களும் இதெல்லாம் வந்துட்டு பாத்துட்டு பயப்படுறாங்க. கைஜா ஒண்ணு வந்துக்குதுன்னு டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னு அவங்கள பேச. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூட்டின்னு சப்பா வாங்க இந்த இடத்துல கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி கூட்டு போறான். இப்ப டிஃபென்ஸ் போர்ஸும் அந்த இடத்துக்கு நோக்கி போயின்னு இருக்கேன். அந்த இடத்துல கைஜி இப்போ ஷோகோமா சவுத் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்க இருக்கிற மத்த பேஷன்ஸ் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்க. தெருவுல எல்லாம் ஓடி இருக்காருங்க. இப்படி மாறிட்டாரு. இப்ப அவர் ஒரு கைஜுவா இருக்காரு. எப்படி வேணும்னா முடிவு பண்ணிடலாம். சரி செம்பாய் இப்போ கைஜுவா இருக்கீங்களா இல்ல என்னோட செம்பாயா இருக்கீங்களா அப்படி பார்த்தா அவ வேற ரகமா மாத்துக்கிற. கைஜுல இருந்து நிறைய வித்தியாசமான உறுப்பெல்லாம் வெளியே நீட்டுது அவனுக்கு. ஏ செம்பாய் இது என்ன ஸ்பெஷலான எதனா ஒரு மோடா யாரு கூட தெரியும். அந்த டைம் ஹீரோட வாயில இருந்து ஒரு வித்தியாசமான கைஜுவும் அங்க இருக்கிற காக்காவை பிடிச்சி சாப்பிடு. இச்சிகா கிட்ட சொல்றான் இச்சிகாவா இங்க பாரு என்னோட நாக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அது போல பிடிச்சி சாப்பிடுது. செம்பாய் உண்மையிலே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். என்ன நீங்க கொடூரமான வேலையில பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு திரும்பி நார்மலா மாறிடுறான் ஹீரோ. திரும்பி வந்துட்டு பத்தியா அட கிரீப்பியோட பேச இப்ப அப்படியே இருக்குது. மொத்தமா மாறி உங்க உடம்பு இச்சிகாவா என்ன பண்றது என்ன பண்றது ஏகட்டு கேக்குறீங்க. என் பாடி இப்ப எப்படா மாறிச்சு ஒன்னும் புரியல. எப்படிதான் இதை திருப்பி பயணமே கொண்டு வரதுன்னு புரியல. எந்த மாதிரியான ஒரு பயிற்சிகளை இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல. ஒரு கைஜுவாக மாறிட்டு தைரியமா இந்த தெருக்களை பிடிச்சி வச்சுன்னு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்ப. ஒரு பக்கம் கீழே இருக்கிற பாட்டு எங்க போச்சுன்னே தெரியலடா. செப்பா எல்லாம் பார்க்க கூடாது ரொம்ப தப்பு. அப்போ ஒரு காவடி அழிச்சு நடந்து பாருங்க. ஹீரோ போயிருக்க டக்குனு அவனோட பார்ல இருந்து ஏதோ ஒரு லிக்விட் ரெண்டு தேடி பீட்டி ரெடிக்குது குழாயில தண்ணி வர மாதிரி. இதை பகுதி ரொம்ப கொடூரமா இருக்குங்க. கைஜுவா இல்ல வேற என்ன ஒரு பக்கம் இவனு போய் சாக்காங்க. செப்பாய் என்ன நீங்க பண்ணீங்க அதை பத்தி மட்டும் எங்க கேட்டுறோம். பாடி கண்ட்ரோல் இல்லாம அதோட வேலை என்னவோ பண்ணுறா. ஒரு வெளியில பையனா போடாடுறதே தெரியல. இதுல இதே இடத்துல தோடுறான். இல்ல விட்டு கொடுக்காதீங்க செம்பாய் வாங்க இந்த இருந்து பாதுகாப்பா எடுத்துன்னு போய் எப்படி மாறுறதுன்னு யோசிக்கலாம். ஆனா சிகவா உனக்கே தெரியும் எதுவும் இப்ப நடக்காதுன்னு. இந்த நிலைமையில எல்லாரும் சேர முடியுமா வாய்ப்பு இல்ல செம்பாய்
கட்டி வரைக்கும் படிக்க வச்சுக்கல அவங்க ஒரு தொடுதலா வெட்டி போட்டுருவாங்க கதான் படிக்க வித்துவாங்க பண்றது. ஆமா இரு ஒரு நிமிஷம் நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்படின்னா உண்மையிலேயே இதுக்கப்புறம் என்னால அந்த டிஃபென்ஸ் போஸ்ட்ல சேர முடியாதா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த மாதிரி நான் மாறணும்னு ஆசைப்படலையே. எப்படி நான் இதை பார்த்து போறேன்? அதுக்கப்புறம் நம்ம இச்சிகாவும் சம்பா இங்க வாங்க, அவ பக்கத்திலேயே ஒரு மறையறதுக்கான ஒரு நல்ல இடத்த அவன் கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் இவங்கிட்ட சொல்றான் வாங்க இந்த இடத்துல மறையலாம், நீங்க நல்லா ஃபுல்லா மனுஷனா மாறின பிறகு வேணா இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். அப்ப இவனும் நின்னு ஏதோ ஒரு விஷயத்த பின்னாடி பாக்குறான். சம்பா என்ன ஆச்சு? இல்லடா எனக்கு என்னமோ ஒரு சவுண்ட் கேட்டுனே இருக்குது, யாரோ நம்மள நோக்கி வரா மாதிரி. எங்க யாருமே காணுமே. இல்ல இங்க கிடையாது, அண்டர் கிரவுண்ட்ல யாரோ வரா மாதிரி தெரியுது. அப்ப பார்த்தா ஒரு கைஜு தான் வந்து இருக்குது. அது வேற எதுவும் இல்ல, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த மாதிரியே இன்னொரு கைஜு தான். அப்ப டக்குன்னு அந்த இடத்துல பார்த்தோம் பெரிய வெடி விபத்து நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த டிஃபென்ஸ் பாஸ்ல இருக்கவங்களுக்கும் இன்னொரு கைஜுவா மீனவும் இப்ப ரெண்டு காரும் தனித்தனியா வேற இடத்துக்கு போகுது. நீங்க இந்த கைஜுவை பாத்துக்கோங்க, நாங்க அந்த கைஜுவை பாத்துக்கோம். அதுக்கப்புறம் அவங்க செப்பரேட்டா பிரிறாங்க. இப்ப இச்சிகாவ கிட்ட ஹீரோவும் என்ன மாதிரியே எவனும் ஒருத்தாங்க அட்டாக் பண்ணிக்கிறாடா, ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? நீ கூட அது மாதிரி கிடையாது, நீங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனுஷனா இப்போ இப்படி மாறினீங்க. திரும்ப நீங்க நினைச்சா ஐ மீன் லக் இருந்தா பழைய மாதிரி மனுஷனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்பு தான் நம்ம கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புனால தயவு செஞ்சு வாங்க இந்த இதுல போய் ஒளிஞ்சுப்போம். இப்ப டிஃபென்ஸ் போர்ஸோட கவனம் எல்லாமே அந்த இன்னொரு கைஜு மேலதான் இருக்கும். கண்டிப்பா நம்ம தப்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோவும் அங்க வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புறான். இப்ப அட்டாக் நடந்த அந்த கைஜு இருக்கிற இடத்த காமியாருங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா முன்னாடி ஆகுதுனாக்கா, அம்மா வாங்க இந்த இருந்து போயிடலாம், அடிபட்டுக்குதா, நீ இந்த இடத்துல இருந்து ஓடிடு. இல்ல நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி அந்த பெஞ்சை தூக்க பாக்குறாங்க. அப்ப அந்த டைம் இவங்களும் கொஞ்சம் சோகமாவே திடீர்னு அந்த கைஜுவும் அந்த இடத்துக்கு வர இத பார்த்து இந்த அம்மாவும் இந்த இடத்துல இருந்து ஓடுமா அப்படின்னு அவங்களும் சொல்ல, இல்ல நீங்களும் வாங்க இந்த இடத்துல இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்ல அந்த கைஜுவும் அந்த இடத்துல இருந்து இப்போ இந்த பொண்ணு அட்டாக் பண்ண வர அந்த பொண்ணு பயப்படுறா. அவங்க அம்மாவும் இல்ல அவனை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அவங்களும் கேட்டுன்னு இருக்கு. அந்த கைஜுவும் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஒரு பஞ்சு குடுக்குறான் பாருங்க. அது அப்படியே பல மைல் தள்ளி போயிரு. ஹீரோவாகையே பார்த்துட்டு ரொம்ப ஸ்டைல் ஆயிட்டா சூப்பரே. அப்ப இந்த பொண்ணு பாக்க இந்த பொண்ணு இவ்வளவு பார்த்து பயப்படுறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கிட்ட போக அவ்வளவு பயப்படாத என்ன படிச்சுது இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லலாம், என்ன சொன்ன இவ சமாதமானவா இச்சுக்க வச்சிருக்கிறல அவ சிரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்க அப்பா பூத்தாடி அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. சரி பயப்படாத அழாதமா, நான் உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா. ரொம்ப என்னாச்சுங்க? அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கும் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண எச்சுக்காவும் அவங்களை செக் பண்ண அந்த பொண்ணு வந்து என்னாச்சுன்னு கேட்க, இல்ல நீ கவலைப்படாத உன்னோட அம்மா நல்லா தான் இருக்காங்க, என்ன சுய நனவுல இல்ல, அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு அந்த டைம் திரும்பியும் அந்த கைஜு வர லம்ப ஹீரோ அதை பார்த்துட்டு எச்சிக்காவா அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து கூட்டணும் அப்படின்னு அவன சொல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ண போறேன்னா பொறுத்து இருந்து அதை பாரு, சரி வா இந்த இடத்துல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டணும் போக ஹீரோ அவனோட பவரை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரே ஷாட் கொடுக்குறாங்க பாருங்க. அது கைஜுவோ அரண்டு போய் அப்படியே வெடிச்சு சேர்ந்து பீஸ் பீஸா. அந்த டைம் ஹீரோவும் அசால்ட்டா நிக்க அவன் மேல அப்படியே ரத்த மழையே பெய்யுது. இது உண்மையிலேயே சாதாரண மனுஷனால பண்ணவே முடியாது அப்படின்னு எச்சிக்காவும் சொல்ல, இவனை கூப்பிட்டா இவ பார்க்கவே மாட்டான். அவங்க சேஃபா தானே இருக்காங்க, அவங்களோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. அப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து பயப்பட ஹீரோவும் கொஞ்சம் வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு ஹீரோவும் சொல்றான், நீ கவலைப்படாதமா, ஒண்ணு கொஞ்ச நேரத்துல நம்ம நாட்டோட அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்துருவாங்க, அதனால கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல இருந்து நாங்க கிளம்பிடுவோம், நீ கவலையப்படாத, எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவனும் இந்த இடத்துல நடந்து போக இந்த பொண்ணும் திடீர்னு மிஸ்டர் கைஜு ரொம்ப நன்றி. இதை கேட்ட ஹீரோவுக்கும் பிளாஷ்பேக்ல ரொம்ப நன்றின்னு நம்ம மீனாவும் சொல்லிருப்பாங்க. எனக்கு பயமா இருக்கும் போது நீ எனக்கு சப்போர்ட்டிவா பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொன்னதுக்காக நீ கவலைப்படாத, நானும் உனக்கு எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், சரிவா இந்த இடத்துல போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்னாவே தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோவா அந்த நினைவுகளை யோசிச்சு பார்த்து இப்ப பிரசன்ட்ல அவனும் அந்த மீனாவும் ரெண்டு பேரும் இப்போ கைஜு அழிக்கிறதுக்காக டிஃபென்ஸ் போஸ்ட்ல ஒன்னா இருக்கிற மாதிரி அவனும் யோசிக்கிறான். இப்போ இச்சிகாவும் செம்பாய் நான் இப்போ ஆம்புலன்ஸ் கால் பண்ண போறதுனால தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்க கிளம்புங்க. செம்பாய் உங்களுக்கு கேட்கதா இல்லையா? இச்சிகாவா நீ சொன்னது எல்லாமே உண்மைதான்டா, நான் இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க போறது இல்ல, முயற்சி பண்ணினே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த டிஃபென்ஸ் போர்ஸும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எதனா தடயம் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களும் என்ன இது இந்த இடத்துல ஒரே கைஜு இறந்ததுக்கான தடை மட்டும் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இப்போ ஒருத்தனும் விசாரிச்சு இருக்க. அந்த டைம் மீனாவும் அந்த பொண்ணு கிட்ட போய் கேக்குறாங்க, இங்க பாருமா இந்த இடத்துல நீ எதனா ஒரு கைஜு பாத்தியா? நீங்க கைஜு சொன்னீங்க. அப்ப அந்த கைஜு அவங்களை யோசிச்சு பார்த்துட்டு பயப்படுறாங்க. இப்போ சரி நீ கவலைப்படாத, எல்லா கைஜியும் நீ மறந்துடு. உண்மையாவா? ஆமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப அவங்களும் கொஞ்சம் சோகமாயிட்டு, இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஒரு நல்ல கைஜுவை மட்டும் காயப்படுத்திடாதீங்க. இதை கேட்டு அவங்களை ஷாக்காவே, ஆமா அந்த மாதிரியான ஒரு கைஜு தான் என்னோட அம்மாவை காப்பாத்துது. இப்ப டோட்டலாவே அவங்க ஷாக்லயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு சொன்னதை வச்சு இப்ப நியூஸ்ல அந்த டிஃபென்ஸ் போர்ஸும் வரைஞ்சி இந்த கைஜுவோட நேம் கைஜு நம்பர் 8, இந்த கைஜுக்கு நம்ம டிஃபென்ஸ் போர்ஸ் தான் ஒரு கோடை கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நேத்து ஒரு பெரிய கைஜு யோகோஹாமால அட்டகாசம் பண்ணி இருந்த போது இந்த கைஜு தான் அதை அழிச்சதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்தது. அதனோட அடிப்படையில இதோட சாம்பிள் இமேஜ் இதுதான், இது கொடுக்கப்பட்ட கோட் நேம் கைஜு 8. இதைதான் இப்போ நாங்க தேடி இருக்கோம். அதனால நீங்க யாருன்னா இதை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க உடனே. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேலை செய்யற அவங்க இடத்து காமிக்க அங்கதான் இவங்க எல்லாம் நியூஸ் பார்த்து இருக்காங்க. என்னடா இது வழக்கத்துக்கு மாறா புதுசா ஓடினு இருக்கானுங்க. அந்த டைம் இச்சிகாவும் அவனோட லாக்கல்ல வைக்க போக அவனும் யோசிக்கிறான், ஆமா உண்மையிலேயே இப்ப நம்மளோட செம்பையா தான் எல்லாரும் வளர்ச்சி தேடி இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கு காரணம் அந்த கிழவன் அவனை வேற கேள்வி கேட்டு பெரிய ஆளா கேட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த ஹிஸ்டரியிலேயே முதன் முறையா ஒரு கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சது இது இவனா தான் இருப்பான். அந்த டைம் இவனோட ஓனரும் இச்சிகாவா உனக்கும் காஃப்காக்கும் ஒரு 2 இமெயில் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கொடுக்க அதை இவனும் எடுத்து பாக்குறான். அதுல பார்த்தா அந்த ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் செலக்ஷன்ல இவன் பாஸ் ஆயிட்டான்னு வந்திருக்குது. அப்ப மத்தவங்க எல்லாரும் நல்ல விஷயம்டா பாஸ் ஆயிட்டு இருக்க. காஃப்காக்கும் வந்திருக்குது. காஃப்காவுக்கு என்ன நிலைமடா, எங்க போயிட்டான், அவன்கிட்ட நீ கொடுத்துறியா? நான் கொடுத்துறேன், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து வெளியே போக அந்த இடத்துல வெளியே வந்துட்டு அவனும் நம்ம காஃப்காவுக்கு வந்து லெட்டர் எடுத்து பிரிச்சு பாக்குறான். அதை அவனும் பார்த்துட்டு சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இதுல இருந்து தெரியுது நல்ல விஷயம்னா நம்ம ஹீரோ செலக்ட் ஆயிட்டு இருப்பான். அதுதான் நினைக்கிறேன். இதை எல்லாமே ஜன்னல்ல இருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்க பரவாயில்ல. எவனோட முகத்தை வச்சு பார்க்கும்போது காஃப்காவுக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம், அதாவது அவன் பாஸ் ஆயிட்டான்றத அவனோட முகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறான். ஆமா பரவாயில்ல, எப்படி ஒரு வழியா போயிட்டானே. இல்லடா சும்மா கிடையாது, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது நமக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனை அனுபவிச்சானு. அதனால பரவாயில்ல, பையன் எப்படியோ பாய்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஹாப்பியா வரானுங்க. ஒரு வழியா போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நட்பு. இப்ப நம்ம ஹீரோவோ இங்க கைஜு கிட்ட வந்து ஒர்க் பார்த்து இருக்கும்போது, செம்பாய் உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துருக்குது, இங்க வந்து பாருங்க, நீங்க அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் செலக்டர்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ல அதே ஒரு மாதிரி இப்படி இவனை பார்த்து என்னடா ஆச்சு உண்மையாவா இவனோட எடுத்து வச்சுட்டு, செம்பாய் என்ன நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க, எவ்வளவு உங்களை பார்த்துட்டா கொண்டு போட்டுவானா எது தர சொன்னேன் வலிச்சுடா ஒரு ஆர்வ கோளாறுல சும்மா விளையாட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். உங்க ஆர்வ கோளாறு எத்தனை போய் குப்பையில போடுங்க. இப்ப எவ்வளவு பார்த்தானா என்ன ஆகுது, சரிடா டென்ஷன் ஆகுது, அவனோட முகத்தை மறைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மறைய வைக்க, ஏடா ஓகேவா செம்பாய் அப்ப கூட பல்ல தெரியுது பாருங்க, நீங்க உண்டு நார்மலா இந்த மாதிரி விளையாட்டு தரமா பண்ணி இருக்கீங்க. இப்பதான் உங்களோட ஆபீஸ்ல நியூஸ் பாத்துட்டு வரேன், உங்களை வர வீசி இப்ப ஊர் ஃபுல்லா தேடி இருக்காரு தெரியுமா, உங்களுக்கு வேற கோட்ல வர கைது ஏட்டு வேற கொடுத்துட்டாருங்க. உங்களோட கேர்ஃபுல்லா இருக்கிறது நான் முயற்சி பண்ணிருந்தா நீங்க கேர்லெஸ்ஸா எப்படி இருக்கீங்களே, சரி செட்டனாவாத என்ன மன்னிச்சிடுறேன். ஆனா செம்பாய் என்ன போதும்குள்ள அங்க போய் சேர்த்ததை எனக்கு தெரியடாவா. ஹாஸ்பிட்டல்ல போனா அந்த இடத்துல மத்த பேஷன்ஸையும் காப்பாத்தின இருக்காங்க. அந்த டைம் நர்ஸுங்க டாக்டர்ஸ் எல்லாருமே இவங்களை பார்த்துட்டு, நீங்களும் இங்க பேஷன் தானே, எங்க போயிட்டீங்க? அதுவா நாங்க நல்லாதான் இருக்கோம், சும்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தோம். நல்ல வேலை அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் இவர் கைஜு இல்லாத மாதிரி நம்ப வச்சுட்டோம். சரி இந்தாங்க செம்பாய் இது பத்தி பச்சு பாருங்க. அப்ப அவனும் அதை பார்த்துட்டு சூப்பர் தான், என்ன செம்பாய் பாஸ் ஆயிட்டீங்க, ஒரு வெறித்தனமான ஹாப்பி கூட கிடையாது உங்களுக்கு. ஒரு நான் திரும்பிய செகண்ட் ரவுண்ட்ல ஃபெயில் ஆயிடுவேன், நீங்க கவலைப்படாத, நான் அதே செகண்ட் ரவுண்ட்ல ஃபெயில் ஆயிடுங்க, அதை பெருமையா சொல்றீங்க. செம்பாய் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, எப்படியாவது அந்த செகண்ட் ரவுண்ட்ல நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். எல்லாம் உங்க பாடி தானே, அங்க பிசிக்கல்ல தானே இருக்கும், விட கவலைப்படாத, எவனுக்கும் யாராச்சும் தெரியாது சொல்லிட்டு நீங்க இப்படியே பல்ல கழிச்சு காட்டி விட்டு போலியா, இதுக்கப்புறம் எல்லாரையும் ஃபுல்லா இருக்கு ரொம்ப கஷ்டம், இதே மாதிரி மாறி இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் போய் முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் வேற ரெடி ஆகணும். நீ கவலைப்படாதா, நான் இத்தனை காலங்களா நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்கேன், எப்படியோ பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகலாம் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆனா பட் இந்த தடவை என்னோட வயசு 32 இருக்கிறது மட்டும் கிடையாது, இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பே. அப்படியா சரி எது நடந்தாலும் இதை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஆறுதல சொல்லிக்க, ஹீரோவோ தடி குடிக்கலாம் தரகு வாட்டு கடை திரும்பி உருவாரி வாட்டு கடையை போட்டு வாடிக்கிறான். இது மாதிரி எக்ஸாம்ல உங்க திறமையெல்லாம் பயன்படுத்தாதீங்க, இங்க இது மாதிரி வேஸ்டா பண்ணிட்டு எவகிட்ட வாட விட்டுருக்க உர்றா யாராவது இப்படி டேச்சரா வர போங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன், இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, சரி அந்த எக்ஸாம்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கிளம்ப. ஹீரோவும் இந்த தடவை என்னோட ரிவெஞ்ச் டைம். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் போயிருக்கானுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டானுங்க. அதனால இந்த இடத்துல செலக்ஷனுக்காக செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. இந்த இடம் வெஸ்ட் டோக்கியோ வேன்யூ. அப்ப இவனும் அந்த இடத்துல அவனோட வண்டியை பார்க் பண்ணிட்டு வெளியே வர 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இதுதான் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட டோச்சிகாவா பேஸா, உண்மையிலேயே இது ரொம்ப பெருசு தெரியுமா. ஆமா இந்த இடத்துல ஃபுல் செக்யூரிட்டி பலமா இருக்கும், நிறைய பேர் அந்த வேலைக்கு தனித்தனியா போட்டுருப்பானுங்க. அப்ப இவனுங்கள மாதிரியே அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்காக இந்த அனிமையோட முக்கியமான ஆளுங்களும் வரானுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கான் பாத்தியா, நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படி இவ்வளவு பேசினு இருக்க. ஹலோ வயசானவரே, பெரிய உங்களை தானே பேசினு இருக்கேன். அப்ப இச்சிகாவும் செம்பா உங்களே கூப்பிடுறாங்க போல அப்படின்னு திரும்பி பாக்க, அப்போ ஒரு பொண்ணும் ஒன்னு தானே கூப்பிட்டு இந்த கிளவா வயசாச்சு தர உனக்கு சொல்றது கூட கேட்கல பாத்தியா, இதை கேட்டுக்கிறவோ என்னது வயசானா அதுவும் நானா இவ்வளவு இந்த எக்ஸாமுக்காக தான் வந்திருக்கானா அப்படின்னு இச்சிகாவை யோசிக்க. ஹீரோட போதுரா யாரோ பார்த்து வயசான சொல்றேன், ஏற்கனவே ஒரு 32 வயசு தான் ஆகுது, ஒரு தெரியாதா யாரை பார்த்து வயசான சொல்றேன், குத்தி கூட வாயிலே கொடுக்க அப்படியே அவனுக்கு சொல்லி இருக்க. 8 வயசாக தான். இச்சிகாவும் என்ன விஷயம் உங்களுக்கு, இந்த குப்பை டப்பா உங்களோட வண்டி தானே, இது இப்போ இந்த இடத்துல இருந்து நகர்த்தி வச்சா நல்லா இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல என்னோட காரை நான் பார்க் பண்ண போறேன். ஏன் சட்டம் எல்லாம் பொது தப்பா, இந்த இடத்துல எவ்வளவு காரணம் எடுக்குது, அந்த இடத்துல வந்து பார்க் பண்ண விட்டுட்டு என்னோட இடத்த வந்து கேட்கற ஒரு கடுத்துல அப்படி அவ்வளவு கேட்க. இல்ல இன்னைக்கு வந்து என்னோட லக்கி நம்பர் 5ன்றதுனால இந்த இடத்துல தான் நான் வண்டியை பார்க் பண்ண போறேன். அப்ப இச்சிகா கிட்ட இவ்வளவு இச்சிகாவா இது அவளோட லக்கி நம்பரா, இந்த குட்டி பிசாசை எப்படா நம்ம சமாளிக்க போறோம் எத்தனை பேசடா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க அட்வைஸ் கொடுக்க, அவளுக்கு கேட்காம இப்ப கார் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கேட்டா, என்ன பண்ற இது பொது இடம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அப்ப அவளோட சூட்டுக்கு பவர் வச்சு அந்த காரை தூக்கி வீச, அது என்னோட கம்பெனி காரு எப்படி பண்ணிட்டே. இச்சிகாவும் யார் நீ, என்னோட எக்ஸாம் நம்பர் 2016, நான் தான் கிகரோ ஷினோமியா, என்னோட ஹாபியை இந்த இடத்துல கைஜுக்களை கொள்றது. இதை யார்ட்ட இச்சிகாவும் நதே ஷினோமியாவா இவளோட லாஸ்ட் நேம், சரி ஓல்டு மேன் அதாவது கிழவா. அப்ப இவங்கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு, என்ன ஓமால ஒரு கைஜுவோட ஸ்மெல் எல்லாம் பேசுது அப்படின்னு அவளும் கேட்க, அதோட இந்த இதுலயே ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கிறானுங்க. சரிங்க இந்த வீடியோ
பிடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கமெண்ட்ல தரமான அந்த ஃபயர் எமோஜி போட்டு விடுங்க. நானும் பாக்குறதுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருந்தேன். என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்லா பண்ணிருக்கேன். அதனால உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த எபிசோடு கன்ஃபார்ம் உங்களால பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பார்க்க முடியும். நம்ம ஹீரோ கைஜுவா இருந்து மாறி நிறைய ஃபன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஒரு வழியா சமாளிச்சு இவங்க எல்லாரும் ஏமாத்துறான். இருந்தாலும் இவனை தேர்தலுக்கு ஆரம்பிச்சு விடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஏமாத்திட்டு இப்ப எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு டெஸ்ட்ல பாசம் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல பிசிக்கலுக்காக 2வது ரவுண்டுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன் மேல என்னடா கைஜு வாசனை அடிக்குதுன்றான். கண்டுபிடிச்சிட்டாலா என்னன்றது தெரியல. அது எல்லாமே அடுத்த எபிசோட பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குமா.